உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா தேங்காய் உடைக்கிறீங்க? உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிறீங்க. என்னம்மா சமாச்சாரம்? அதுவா, என் பேரன் கார்த்திக்கு நிச்சயதார்த்தம், அதுவும் என் பேத்தி ரேவதியோட. அதான் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கேன். அப்படியா? ஊர்ல இருந்து தகவல் வந்துச்சா? முருகன் சொன்னா. முருகனா? எந்த முருகன்? அதான் ஐயரே, நம்ம பழனியப்ப தண்டாயுதபாணி, அந்த முருகன் தான் வந்து சொன்னா. என்னது? ஆமா ஐயரே, அவ என் கனவுல வந்து என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடும்னு கனவுல சொன்னான். என்கிட்ட பேசினா. அந்த சந்தோஷத்துலதான் நான் தேங்காய் உடைக்கிறேன். இந்த அக்கா கொடு. அப்பா, இது உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு. அம்மா, இது உங்களுக்கு. என்ன இது? அம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கடைக்கடையா ஏறி இறங்கி அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னம்மா பாக்குறீங்க? எங்களுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்களுக்கு நாங்க பதிலுக்கு எதுவுமே செய்யலமா. அதனாலதான் உங்களுக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு தோணுச்சு. வாங்கிக்கங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. உங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறேன். அது என்னன்னு தெரியுமா? உங்க சிரிப்பும் சந்தோஷமும் தான். ஆனா என் பிள்ளைங்க எனக்காக யோசிச்சு இப்படி ஒன்ன செய்யும் போது என் மனசு பூரிச்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இங்க வா அம்மா. சரி, நீங்களா? ஹலோ, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் போய் தூங்குனா தானே? போங்க, எல்லாரும் போய் தூங்க சீக்கிரம். பாருடா ரேவதி, முக்கியமா உனக்கு தான். காலர்ல பட்டன் போட தம்பி இந்நேரம் தூங்கிருப்பாப்ல. போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி உன்னையும் டயர்ட் ஆயிக்காத. போய் படுப்போ. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். மாமா வாங்க. நிச்சயத்தை நிறுத்த என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் எந்த பிளானும் பண்ணல. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அந்த சாமுண்டீஸ்வரி என்கிட்ட எவ்வளவு எகத்தாளமா பேசினா தெரியுமா? என்ன பேசினா? விசேஷத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போன்னு சொல்றா. அதுவும் ரொம்ப நல்ல சாப்பாடா. நான் எப்பவும் சாப்பிடாத சாப்பாடா. நான் சாப்பாட்டுக்கு செத்தவ மாதிரி திமிரா பேசிட்டு போறா. அவ்வளவு திமிரா பேசினவ மூஞ்சில கரிய பூசணும். அவ அவமானப்படணும். ஊருக்கு முன்னால அப்படியே கூனி குறுகி நிக்கணும். அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஆகணும் சந்திரா. கரெக்டுங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. எனக்கும் அதான் வேணும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டா ராஜராஜன் அவன் குடும்பத்தோட சேர்ந்துருவான். ஒரு தடவை அப்படி நடந்துட்டா மெல்ல மெல்ல சாமுண்டீஸ்வரியோட மனசு மாறிடும். எல்லாரும் சேர்ந்து அவளை மாத்திருவாங்க. அப்புறம் சேதுபதியோட குடும்பமும் சாமுண்டீஸ்வரியோட குடும்பமும் ஒன்னு ஆயிடும். எக்காரணத்தை கொண்டு அது மட்டும் நடந்துடவே கூடாது. அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்றது நமக்கு நல்லதே இல்ல. அதனால ரேவதியோட நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அது நிக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். என் அக்கா எரிஞ்சு போய் நிக்கணும். அத நான் பார்க்கணும். என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை அவமானப்படுத்தின என் அக்கா அசிங்கப்பட்டு தலை குனியணுங்க. சந்திரா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேளுங்க. என் அப்பா செஞ்ச ஒரு காரியத்தினாலதான் உங்க அம்மாவே இறந்தாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அக்கா என்ன பழிவாங்க நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவளோட பகைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவ கூட பிறந்தவ நீ. உன் அக்கா தோக்கணும், நான் ஜெயிக்கணும், உன் அக்கா அவமானப்படணும்னு என்னை விட நீதான் அதிகமா ஆசைப்படுற. அது எதனால சந்திரா? என்ன காரணம்?
அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன காரணம்? அது நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல், ஆசை, அன்பு, இது எல்லாமே தான். இந்த உலகத்துல வேற எல்லாத்தையும் விட நீங்க தான் பெருசு. நீங்க என்னோட உயிர். உங்க மேல வச்சிருக்கிற எக்கச்சக்கமான காதலாலதான் என் குடும்பத்தையும் மறந்தேன் உங்களை பத்தி மட்டுமே நினைக்க வைக்குது. நீங்க ஜெயிக்கணும். ஏன் சிவனாண்டி நீங்க ஜெயிக்கணும். இது போதும் சந்திரா. ஹலோ, நான் தான். சொல்லுங்கம்மா. என்ன பண்ற? அது அது வந்து சும்மா தான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல. ஆமாங்கம்மா. உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ், மோதிரம்லாம் எடுத்தாச்சு. அப்படிங்களா? இதுக்காகவாம்மா ஃபோன் பண்ணீங்க? ஆமா, அத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் உன் கூட பேசின மாதிரியும் இருக்கும்ல, அதுக்காக தான். சரிங்கம்மா. என்ன சொன்ன? சரிங்கம்மான்னு சொன்னேன். இங்க பாரு, இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன்? இங்க பாரு, இத்தனை நாளும் வாங்க போங்க அம்மான்னு கூப்பிட்டதெல்லாம் போதும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இனிமேலும் அப்படி கூப்பிட்டீனா அவ்வளோதான், பாத்துக்கோ. ஒழுங்கா வா போன்னு கூப்பிடு, புரியுதா? சரிங்கம்மா. பாருடா, மறுபடியும் அதே தான் சொல்றேன். பொண்ணுடும பாத்துக்க. ரேவதின்னு பேர் சொல்லி கூப்பிடு. சரி. சரின்னு மொட்டையா சொல்லாத, பேர் சொல்லி கூப்பிடு. எங்க உரிமையா ரேவதின்னு சொல்லு பார்க்கலாம். சரி ரேவதி, வச்சுட்டுமா? குட் நைட். குட் நைட் ரேவதி. இனிமே ரேவதின்னு உரிமையா கூப்பிடணும்னு சொல்றா. ஏய், இதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு. ஏன்? இங்க பாரு, மறுபடியும் வயித்துல புள்ள கில்லன்னு வந்துற போது நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ரேவதி கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம 2 பேரை பத்தி யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது, புரியுதா? கல்யாணம் வரைக்கும் நாம கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அவங்க வீட்ல அந்த டிரைவர் பையன் இருக்கானே, அவன் ஆளு ரொம்ப விவரமா இருக்கான். அவன் கிட்ட நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? புரியுது செல்லம். ஏய், இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? திரும்ப ஆரம்பிக்கிற பாத்தியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.